இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எம்எட் செகண்ட் செமஸ்டர் இருக்கக்கூடிய ஹரிகுலம் டிசைன் அண்டு டெவலப்மெண்ட் பார்க்க போகிறோம். இல்லை அறிவுன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அறிவுன்னா என்ன? உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி, அறிவுன்னா என்னென்னா நியாயமான நம்பிக்கை அண்டு உண்மையை பற்றிய விஷயங்களை சொல்கிறது. அது நியாயமாக பேசுகிறதையும் உண்மையான விஷயத்த சொல்கிறது. அதே தான் பிளைட்டோ என்ன சொன்னார் அப்படின்னா, உண்மையான நம்பிக்கை அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ அறிவுனா என்ன சொல்கிறதுனா, யாரோ ஒருத்தவங்க சொல்கிற விஷயம், யாரோ ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை பற்றின விழிப்புணர்வு வேணும். அது உண்மை, அவங்கள பற்றின தகவல்கள், விளக்கம், அதற்கான திறன்கள், அதை சொல்கிறது தான். அது பரிட்சயமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ கல்வி என்ன, அனுபவம் என்ன, இதில் எங்கேருந்து கிடைக்கிது? இந்த யாரோ ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்கிறது, விழிப்புணர்வு, தகவல்லாம் கல்வி ப்ளஸ் அனுபவம் மூலம் நமக்கு கிடைக்கிது அப்படி சொல்கிறாங்க. அப்போ அறிவுன்னு ஒன்று இருக்கணும், ஞானம்னு ஒன்று இருக்கணும். இது ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் என்ன அப்படி பார்த்தோம்னா, அறிவுனா நமக்கு உண்மையை பற்றி சொல்கிறதும் தகவல்களை பற்றி சொல்கிறதும் அறிவு. ஞானம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த அறிவை அப்படியே கொண்டுட்டு வந்து அதை அப்படியே ஆர்கனைசேஷன் பண்ணுறது, அந்த அனுபவத்தினுடைய ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்கிறது தான் அது. அப்போ உறவுகள், வாழ்வினுடைய பொருள் பற்றிய நுண்ணறிவு சொல்கிறது தான் நம்மளுடைய ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கல்வினா என்ன அப்படின்னா, ஒரு தெரியாத ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தான் கல்வி. ஸோ கல்வி உயர்ந்தது அப்படி சொன்னால் நம்மளுடைய ஹரிக்குலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ கற்றல் கற்பித்தல்ங்கிற நிகழ்வு கரெக்டாக இருக்கிறனால தான் கல்வின்ற ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்போ கலைத்திட்டத்தை வடிவமைக்கணும்னா என்னென்ன மாதிரியான யுக்திகள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, சில தத்துவம், உளவியல் ரீதியான விஷயங்களை அணுகணும். அப்போ சமூகவியல் அடித்தளங்களும் அதுக்குள்ளே இருக்கணும். கலைத்திட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பண்ணுறதுக்கு ஒரு பிளான் வேணும். அது பண்ணுறதுக்கான ஒரு திட்டம், அதை செயல்படுத்தணும். இதெல்லாம் நம்ம மதிப்பீடு செஞ்சு பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அந்த புக்ஸை நம்ம ரெடி பண்ண முடியும். ஹரிகுலம் டிசைன் அப்படிங்கிற புக்கை, அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி ஒரு கற்றல் கற்பித்தல் திறனுக்குள்ள ஒரு டூல்ஸான அந்த கலைத்திட்டத்தை நம்ம ஏற்படுத்தணும்னா அதுக்கு ஒரு பிளான், ஒரு எக்ஸிக்யூஷன், ஒரு எவாலுவேஷன் வேணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ கலைத்திட்ட தயாரிப்பாளர்கள் யாராக இருப்பாங்கன்னா ஆசிரியர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஊக்குவிக்கணும். 2 அடிப்படையான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஒன்று தத்துவம், இன்னொன்று உளவியல். தத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்ன கற்பிக்கிறீங்களோ அந்த பொருளே அந்த கற்றல் மாணவர்களுடைய டைப்ஸை பொறுத்து இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு முதல்நிலை தெரிச்சிருப்பான், மாடரேட்டாக இருப்பான், ஒருத்தர் படிக்காமல் கூட இருப்பான். அப்போ நமக்கு இந்த கற்பிக்கக்கூடிய பொருளே என்ன அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய டைப்ஸை பொறுத்து இருக்குது. அப்போ அவங்க எப்படி கல்வியை பெறுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கு, அதை அறிவுறுத்தக்கூடிய பொருள் என்ன, அது சொல்லக்கூடிய ஒரு பொருள் என்ன, அப்போ நம்ம பயன்படுத்த வேண்டிய வழிமுறைகள் என்ன, அதுக்கு என்னென்ன மாதிரி அவனுக்கு புரிகிற மாதிரி நம்ம என்னென்னலாம் சொல்லலாம், அதுக்கான டாக்டிக்ஸு, உத்திகள் என்ன, மாணவர்கள் லாஸ்ட்டு நம்ம புரிஞ்சுட்டு எவ்வாறு மதிப்பீடு செய்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்துறது தத்துவம். அதே சமயம் உளவியல் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு சமூக செயல்முறை. ஒரு உளவியல் ரீதியாக இருந்தால் தான் நம்ம மற்ற சொசைட்டியில் நல்லா பழக முடியும். நம்மளுடைய மனசு எல்லாம் ஒருநிலைப்படுத்தி நம்ம ஓரளவுக்கு ஒரு உளவியல் ரீதியாக ஃபிட்டானோம் அப்படின்னா தான் சமூகத்தினுடைய செயல்பாடுகளுக்கும் நம்ம செயல்பட முடியும். அப்போ இது ஒரு நாள் கிடையாது, வாழ்நாள் உள்ள ஒரு செயல்முறை அப்படி சொல்கிறாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சமூக சூழலுக்குள்ள கல்விகள் அப்படி சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரு உளவியல் தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த சமூக செயல்முறையானது சமூகத்தில் மாற்றத்தை கொடுக்கும். அது அப்புறம் எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, அதில் ரிஸ்க் இருந்துச்சுன்னா எப்படிலாம் மாற்றுறது, அப்புறம் ஜனநாயக திறனை வளர்க்கும் இதன் மூலம். அப்புறம் மாணவர்களுடைய மதிப்பும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா. சரி, கலைத்திட்டம் என்னென்னா ஆல்ரெடி சொன்னது தான். இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு. மாணவர்கள்ட்டோடைய நடத்தை மாற்றத்தை எதிர்பார்க்கணும். அது ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெட் பண்ணுறானோ வித் ஃபார் த டிசைர் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் வியூ தே ஹாவ் டு டிக்ளேர் த டிசைர் மீன்ஸ் விச் கைண்ட் ஆஃப் த டூல்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த ஹரிகுலம் பேஸ்ட் ஆஃப் த டூல்ஸ். ஒரு மாணவன் தன்னுடைய கல்வியை தன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறான்னா அந்த ஹரிக்குலம் யூஸ் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய கருத்துக்கள் என்ன? கற்றலுக்கான திட்டம் என்பது கல்வி மட்டும் இலக்கை அடைய கலைத்திட்டம் உதவுகிறது. ஹரி அப்படின்னா ஒரு ஓடுகளம், ஓடும் பாதை. ஹரிக்குலம்னா பாடப்பொருளுடைய களம், இது லத்தீன் வேர்ட்ஸில் சொல்லுவாங்க.
அதாவது கல்வித்திறன் அதிகரிக்க மாணவர்களுடைய இயங்கும் பரப்பு அதிகரிக்கும். அப்போ இயங்குற பரப்பு அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா விரிவான சிந்தனைகள் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் வந்து நம்ம பறவைகள் பறந்ததை பற்றி அவர் பார்த்தாரு. அதனால அது ஃப்ளைட்டை இது பண்ணணும்னு ஒரு ஆவல் வந்துச்சு இல்லையா? அப்போ அந்த மாதிரி டிசையர்ஸை கொண்டு வர்றது எல்லாமே என்னென்னா அவனுடைய இயங்கும் பரப்பை பொறுத்து இருக்குது, அறிவோட விரிவான அறிவு பெருக்கத்தை பொறுத்தும் இருக்குது. அப்போ மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னாலும் புதுமையான கல்வி கருத்துக்களையும் கண்டறிய வேண்டும். அப்போ தான் அதன் மூலம் ஒருங்கிணைப்பது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கலைத்திட்டம்னு சொல்கிறாங்க. அப்போ கலைத்திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் கொடுத்துட்ருக்கோம். அப்போ கல்வி ஏற்பாடுகள் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நேற்று இருந்த மாதிரிலாம் இன்றைக்கி இருக்காது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன? மாணவர்களை மேம்படுத்தணும், மாணவர்களுடைய நடத்தையை புரிஞ்சு அவங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தணும், குறிக்கோள்களை அறியணும். அப்போ கற்பித்தலுடைய நோக்கம் என்னென்னா சும்மா சாதாரணமாக நின்றுடக்கூடாது, அது ஒரு சுழற்சி முறையில் வரணும். நம்ம கற்பித்தலுடைய குறிக்கோள் என்ன? குறிக்கோள்னால் நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அவனுக்கு எஜுகேஷனை? ஒரு மாணவன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ஒரு டாக்டராக உருவாகிறானா, ஒரு என்ஜினியராக உருவாகிறானா, ஒரு ஃப்ளைட்டு இயக்கக்கூடிய திறன் இருக்குதா? அப்போ அது அதனுடைய குறிக்கோள் என்ன? அதனுடைய கற்பித்தல் முறை நம்ம அதுக்காக எப்படியெல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் அவன் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவன் தேர்வு எழுதுகிறான் இல்லையா? அதுக்கப்புறம் பின்னூட்டம் செய்யும் பொழுது தான் அவனுக்கு என்னென்ன மாதிரியான இடர்பாடுகள் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நம்மளால் ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியும். இதுதான் கலைத்திட்டம். அதுக்கு நிறைய பேர் வரையறை சொல்லியிருப்பாங்க. ஜான் டூ என்ன சொல்கிறான்னா, ஒரு குழந்தையினோட வளர்ச்சிக்கு தேவைப்படும் முழுமையான அனுபவங்களை தருவது தான் கல்வி அப்படின்னு அவர் சொல்கிறார் ஜான் டூயி. கொஞ்சம் மேலே படிப்பை கொஞ்சம் ஆர்ட்டாக அவர் திங்க் பண்ணுறாரு கன்னிங்ஹாம். அதாவது கலைக்கூடங்கிறது ஒரு பள்ளியாக செயல்படுது, அதனுடைய லட்சியங்கிறது அதனுடைய குறிக்கோளாக இருக்கும். அதனுடைய மாணவர்கள் பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா மாணவர்கள் தான். யார் அதில் கலைஞர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர், பயன்படுத்தும் கருவி கலைத்திட்டம் அப்படின்னு கன்னிங்ஹாம் சொல்கிறாரு. ஸோ நம்ம எல்லா முறையிலும் வெளிப்படுத்தும் முறை நிலையான உண்மை பகுதியை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் வந்து பியாகாம்ப் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பள்ளியோட உள்ளேயும் சரி வெளியே உள்ள சரி சூழல்களை பயன்படுத்தி விரும்பத்தக்க விளைவுகளை ஏற்படுத்த முனைவது தான் ஒட்டுமொத்த முயற்சி தான் கலைத்திட்டம் அப்படின்னு அலெக்சாண்டர் அண்ட் சைலர் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அடுத்து கலைத்திட்டம்ங்கிறது பள்ளியினுடைய வழிகாட்டுதல் ஒரு மாணவன் பெறக்கூடிய அனுபவம் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா போசாய் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அப்போ கலைத்திட்டம்ங்கிறது ஒரு கற்றலுக்கான திட்டமிடுதல். இது 1964 நம்ம வரையறுக்கும் பொழுது பல பன்மடங்கு நடவடிக்கைகள் மூலமாகவும் மேற்பார்வையில் சில மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் நம்ம பள்ளிக்குள்ளேயே வழங்குற மாதிரி செய்யக்கூடியது தான் இந்த கலைத்திட்டம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ பாடத்திட்டம் அப்படிங்கிறது பள்ளியினுடைய பாரம்பரியமாக கற்பிக்கப்படும் கல்வி பாடங்கள் மட்டும் கிடையாது, ஒரு குழந்தைங்களுடைய அனுபவத்தையும் அவங்க எப்படி முழுமையடைகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் உள்ளடக்கியது. இதுதான் வந்து ஹரிக்குலம் பெஸ்ட் ஆஃப் தி வரையறைன்னு சொல்கிறது. அப்போ கலைத்திட்டத்தினுடைய விளக்கம் என்ன? அப்போ விளக்கம் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்கலாக பார்த்தோம்னாலே அவங்களுடைய நடத்தை மாற்றங்களை மட்டும் சொல்லணும். நடத்தை மாற்றங்கள் எப்படி வரும்னா இந்த அறிவு, அவங்க உள்ளார்ந்த அனுபவங்கள், அவங்களுடைய திறன்கள், சிந்தனையை வளர்க்கும் திறன் அதெல்லாமே மேம்படுத்த வேண்டும். அப்புறம் கலைத்திட்டம் எதுக்காக உருவாக்குறோம் அப்படின்னா ஒரு இலக்கை அடையணும். அப்போ இந்த இலக்கை நம்ம அடையணும் அப்படி சொன்னோம்னா அதுக்கு துணை நிற்கக்கூடிய பாடப்பொருளும் வேணும், கற்பிக்கும் முறையும் வேணும். அப்போ தான் அதனுடைய இலக்கை அடைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஆசிரியராக உருவாகணும் அப்படி சொன்னால் ஆசிரியர்களுக்கு தேவையான இலக்குகள் என்ன, அவங்க எப்படிலாம் படிக்கணும், என்ன டிகிரிலாம் படித்தா அவங்க வந்து வரலாம், அதுக்குடைய டூல்ஸ் பாடத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது தெளிவான சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் கலைத்திட்டம் வந்து நமக்கு விளக்கம் கொடுக்குது. அதனுடைய அனுபவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அனுபவம் இருந்தால் தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். சரி, கலைத்திட்டத்தினுடைய துணை நிற்கும் பாடப்பொருட்கள், கற்பிக்கும் முறை, மாணவர்கள், ஆசிரியர்கள், பாடப்பொருட்கள் எல்லாமே இந்த கற்பிக்கும் முறையில் கலைத்திட்டத்தில் வருது. சரி, இவற்றுக்கு என்ன தொடர்பு வந்து மாணவர்களுக்கு ஏற்படுத்துவது அனுபவங்களுடைய தொகுப்பு அப்படி சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா கலைத்திட்டத்தினுடைய தன்மை என்ன, அதனுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறாங்க. அதனுடைய தன்மைன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம படிச்சுட்டு வெறுமனே புத்தகத்தை படிச்சுட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நம்ம எல்லாமே தெரிஞ்ச ஆள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதை கற்றலுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி நிரலை ஏற்படுத்தணும். இதெல்லாம் அன்றைக்கி படிக்கணும் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். ஒரு குறிக்கோள் வந்தாலே மாணவன் வந்து தேவையில்லாத விஷயத்துலலாம் செயல்பட மாட்டான். அவன் தன்னுடைய ரெகுலேட் பண்ணி வந்துடுவான். அப்போ தான் சமூக மாற்றங்கள் ஏற்படும். அப்போ சமூகம் ஒரு படிக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு அந்த நிகழ்ச்சி நிரலை வச்சுக்கணும். அதுக்கப்புறமேல கற்றலினுடைய நிகழ்ச்சி திட்டம், கற்றல் இப்படிலாம் நம்ம படித்தா அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி.
அப்புறம் அந்த பாடப்பொருள் எப்படி இருக்கணும், பள்ளி சம்பந்தமான செயல்கள் அதுக்கு இருக்கணும், அதோட ஓரியன்டடாக ஒரு கருத்துக்கள் இருக்கணும், தொடர்ச்சியான செயல்திறன்கள் இருக்கணும், அனைவருக்கும் கல்வி பெற செய்வதற்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் அதனுடைய இயல்பு. இது தொடர்ச்சியாகவும் இருக்கணும், எதிர்காலத்தை மாற்ற மாதிரி இருக்கணும். இதுதான் கலைத்திட்டம் சொல்கிறோம்.